என்னடா இன்னைக்கு அக்கா வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம தான் ப்ராங்க் பண்ண போகிறோம். எத்தனை நாளுக்கு நிறையவே பண்ணிருப்பாங்க, அதனால இன்னைக்கு பயங்கரமாக ஒன்று ப்ராங்க் பண்ணியிருக்கேன். கிளம்பிலாம் உட்காந்துருக்கோம் பாருங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு வெளியே போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி உட்காந்துருக்கோம். ஸோ இப்போ ப்ராங்க் பண்ணுவேன் அப்படின்லாம் அவன் எதிர்பார்க்கவே மாட்டான். ஏன்னா அவசர அவசரமாக ஆல்ரெடி டைம் ஆச்சுன்னு சொல்லி கிளம்பி சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி ஒன்றும் டைம்லாம் ஆகலை. பொறுமையாக போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே வந்து பேபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வாட்டி வந்து ப்ரெக்னன்சி ப்ராங்க் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி வந்து பேபி வேணும்னு ப்ராங்க் பண்ண போகிறோம். அவனை வந்து வச்சு டார்ச்சர் பண்ணலாம். ஓகே, இந்தா நான் கிளம்பிட்டேன். இவன் நான் குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பாத்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. என்ன பைத்தியம், என்னை கிளம்பி சொல்லிட்டு நீ என்ன உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்க? போனாரே, எனக்கு டிப்ரெஷனா இருக்கு, நான் வரல, நீ போயிட்டு வா. ஓகே, நான் போயிட்டு டிப்ரெஷன். ஓ, லூஸ் மாதிரி பேசாத. என்ன டிப்ரெஷன் சொல்லு. நீ தானே கிளம்பி எனக்கு முதல்ல எங்க போறோம்னே தெரியல. சொல்லு, எங்க போறோம்? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு. ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போறோம். அப்படியே இப்படி உட்காந்துட்டு இருக்க. வா போலாம். எனக்கு வர பிடிக்கல. அவளுக்கு 2 குழந்தை இருக்கு, எனக்கு யார் இருக்கா? நான் போய் இருக்கேன்ல, அப்புறம் என்ன? நீ குழந்தையா? ஆமா. கொன்றுவேன். என்னடா உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை இல்ல? எனக்கு நீ குழந்தையெல்லாம் இல்ல. குழந்தை பாக்குற வேலையை நீ பாக்குற? ஆமா, இப்ப பண்ணது அப்படித்தானே பண்ணேன். எப்படி பண்ண? சரி சரி, அது குழந்தை வேலை, குழந்தை வேலை கிடையாது. சுஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி தருது. ஓஹோ, அது குரங்கு. எனக்கு அசிங்கமா இருக்கு நரேனு. எல்லாருமே வந்து போனா எப்படி பேபி, எப்ப பேபின்னு கேக்குறாங்க. பாரு, ஏன் கூட படிச்சவளுக்கு 2வது படிக்கிற பையன் இருக்கு. நீ காமெடி பண்ணிட்டு இருக்க. இப்ப விடு. காமெடி தானே பண்ற? காமெடி பண்ணல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இன்னைக்கு அந்த பையனோட பர்த்டே பார்ட்டின்னு கூப்பிட்டுருக்காங்க. போனா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வருவாளுங்க. எல்லாருக்குமே பேபி இருக்கு, எனக்கு யார் இருக்கா? இல்லையே. அத நான் ஏச்சே சொல்றேன். இதே சொல்லாத, எனக்கு வேணாம், போ. சரி, இப்ப என்ன பண்ணணும் சொல்லு. எனக்கு குழந்தை வேணும். எனக்கு வந்து பெத்து தருவியோ இல்ல நீ வந்து தத்தெடுத்துட்டு வருவியோ தெரியாது. எனக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு எனக்கு குழந்தை வேணும். ஏய், லூஸ் மாதிரி பேசாத. ஏதோ ஐபிஎல் ஆக்ஷன்ல இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. குழந்தைய எடுத்துட்டு வா. இப்போ வாடகைக்காக எங்கேயாவது குழந்தை வாங்கிட்டு வா, நம்ம குழந்தைன்னு சொல்லிக்கலாம். உன்னை மாதிரி மொக்கையாவோ இல்ல என்னை மாதிரி கியூட்டாவோ எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எப்படி என்னை மாதிரி முக்கியம், உன்னை மாதிரி கியூட்டா? டென்ஷன் ஆகுது நரேனு. எனக்கு டென்ஷன் ஆகுது. எனக்கு தான் டென்ஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் நீ என்னத்துக்கு குழந்தைய வந்து டிலே பண்ற? குழந்தை பெத்துனா வந்து இவள வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போக முடியாது. அதனால தானே குழந்தைக்காகவே வாழ வேண்டியதா இருக்கு சேர்ந்து. என்னை பேச விட்டு 2 பேர் சேர்ந்து தான் பேசணும். ஃபர்ஸ்ட் லைஃப் என்ஜாய் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பெத்துக்கலாம்னு சொல்லி. கரெக்ட்டா? நம்ம லைஃப் என்ஜாய் பண்றோம். என்ஜாய் பண்ணி கிழிச்சிட்டு இருக்கமா இப்ப? ஆமா. நீ பாட்டுக்கு உன் போனை படுத்துட்டு அப்படியே போன்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அதுதான் என்ஜாய்மென்ட். அப்ப நான் என்ன பண்ணேன்? எனக்கு போர் அடிக்குது, எனக்கு விளையாடுறதுக்கு ஒரு குழந்தை வேணும். நீ என்ன கண்டுக்கிறதே இல்ல. ரீல்ஸ்ல வந்து இந்த வரிசையா ஹீரோயின்ஸா பார்த்து ஆன்ட்டியோட லைவா பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. நான் என்ன பண்ணேன்? சரி, நான் பார்த்தேன், நீ பார்த்த. அதான் ஒரு அம்மா பாடுறா லைவா எடுத்து போடுதுன்னு எனக்கு சொல்றேன். அதை என்ன சொன்ன? அந்த லிப்ஸ்டிக் போட்டு டெய்லி கலர் கலர் லிப்ஸ்டிக் போட்டு வருமேங்கிற. அப்ப அந்த அம்மாவோட அந்த 16 ஃபாலோவர்ல நீ ஒரு ஆளு. 16 ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா? எனக்கு இப்பதான் தெரியும் நீ சொல்லி. போனாலே நீ லூஸ் மாதிரி பேசாதேன்பா. இப்ப ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் நம்மளுக்கு எக்கச்சக்கமா இருக்கு. என்ன குழந்தைங்க வந்துச்சுன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அதுவே சொல்ல வரல. பாரு, இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா வாயில இருக்க பல்லெல்லாம் புடிங்கி எரிஞ்சிருவேன். அப்படியே பல்லு இருந்தாதானே பப்படா திங்க முடியும். அப்புறம் குழந்தை வேணும்னா அட பொம்மால லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. எனக்கு வேணும் நரேனு. எனக்கு வேணாம்பா. இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். நான் வந்து வயசுக்கு வந்துட்டேன். இனி வயசுக்கு வந்தா என்ன, வரல என்ன என்ன? எப்ப குழந்தைன்னு நீ சொல்லிருக்க? டிசம்பர்னு சொன்னியா? ஆமா. டிசம்பருக்கு அப்புறம் ட்ரை பண்ணலாம், குழந்தை பத்திக்கலாம்னு சொன்னேன். கரெக்ட்டா இல்லையா? ஆமா. அப்படியே நீ வந்து அப்படியே உனக்கு ஹார்ஸ் பவர் இருக்கா? ஹார்ஸ் பவர் அப்படியே இப்போ வந்து டிசம்பர் அப்படி முடிவு பண்ணோனே ஜனவரில நான் பிரெக்னன்ட் ஆயிடுவேன். இப்ப இருந்து ட்ரை பண்ணாவே 7 வருஷமோ 8 வருஷமோ. டிசம்பர்னு ட்ரை பண்ணி அடுத்த வருஷம் டிசம்பர். ஓகே, அடுத்த வருஷம் டிசம்பர்ல குழந்தை பிறக்கிறதுக்கு அதுதான் கேக்குறேன். உன்கிட்ட வந்து அப்படியே குதிரை பவர் இருக்கான்னு கேக்குறேன். என்ன சொல்றேன்? டிசம்பர்ல ட்ரை பண்ணலாம், சரியா? அடுத்த டிசம்பருக்குள்ள நீ பிரெக்னன்ட் ஆயிடுவ. அதுக்கு அடுத்த டிசம்பருக்குள்ள என்ன சொல்ற? நீ ஒரு வருஷம் பத்தாதா? நினைப்பா உனக்கு? ஒரு வருஷம் பத்தாதா உனக்கு? நீ பிரெக்னன்ட் ஆறவே 10 மாசம். ஆமா. அவனே 6 வருஷம் 7 வருஷம் குழந்தை இல்லாமலாம் இருக்கான். இப்ப சாப்பிட சாப்பாடு எப்படி? நீ என்ன திங்கிற? சவர்மாவும் பானிபூரியும் பேல்பூரியும் தின்னுட்டு இருக்கிற. அப்படியே ஹெல்த்தியா ஃப்ரூட்ஸா சாப்பிட்டுட்டு இருக்கிற. ஆமா, ஃப்ரூட் சாப்பிடுறதே இல்லையா நானு? அதுவும் சாப்பிடுறேன், இதுவும் சாப்பிடுற. நீ ஜிம்முக்கு போவ, அங்க போய் ஓரமா கடையில வந்து பஜ்ஜி சுஜி வாங்கி தின்றுவ. ஆமா. இங்க வந்து ஒரு நாள் ஃப்ரூட் சாப்பிடுவ, அப்படியே சாயந்தரமே போய் அப்படியே விதவிதமா பர்கர் சவர்மான்னு தின்ப. சவர்மா அதுவும் நீ ஒண்ணு சிக்கன் சவர்மான்னு ஒண்ணு திம்பியா? அப்படியே பீ மாதிரி இருக்குடா, பீ மாதிரி.
திங்காது. நாலு பக்கத்துல உட்காந்தா அதை திங்கிற. அதெல்லாம் தின்னுட்டு பெத்தா எப்படி வளரும் நம்ம குழந்தை? நல்லா பலூன் மாதிரி வந்து விழுகும் பேக்கறப்ப. தூக்கி உடைச்சுவோம். நீங்க சொன்ன டென்ஷன் வந்து அது குழந்தையா வேறதுமா. நீ சொன்ன எப்படி சொல்லிட்டு இப்படி சிரிச்சிட்டு இருக்க? என் பையனுக்கு கண்ணுல எல்லாம் கண்ணீர் வந்துருச்சுங்க பாரு. காமெடி பண்ணாத. குழந்தைய வேறமா டக்குனு குழந்தைய வந்து அப்படியே குத்தி உடைச்சிருவாங்கற. நீ என்ன சொன்ன? பாருங்க சொன்ன. அதனாலதான் நான் சொல்றேன். அப்படினா நீ ஜங்க் ஃபுட்டா சாப்பிட்டேனா இப்படி பெருத்து போய் வரும்னு சொல்றேன். என்னைய மாதிரி ஸ்லிம்மா சிம்ரன் மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு பார்த்தா நமிதா மாதிரி பெத்து போட்டுருவே நீ. உன்னை நம்பி குழந்தையெல்லாம் பெத்துக்க முடியாது. குழந்தைய வேணாம், கிளம்பு, எந்திரிச்சு போ. கொலகாரனை வந்து கல்யாணம் பண்ணிருக்கேன். என்ன சொல்லிக்கிற? முதுகெலும்புலாம் தெரியுதுடா. என்ன ஃபினான்ஷியலா ப்ராப்ளம்? என்ன சொல்லு? வாரம் போய் பக்கெட் பிரியாணி எஸ்எஸ்ல பக்கெட் பிரியாணி வாங்கி திங்க மட்டும் உனக்கு ஃபினான்ஸ் இருக்கு. என்னத்துக்கு காசு இல்ல? என்ன வாங்குறதுக்கு? இது வாங்குறதுக்குமே காசு இல்லை. ப்ரெக்னென்ட் ஆகுங்க, மாசம் செக்அப் போகணும். சரியா? அதுக்கப்புறம் டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும், அந்த செலவு இருக்கு. அதுக்கப்புறம் டெலிவரி ஆகிறதுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அந்த செலவு இருக்கு. அதுக்கப்புறம் ஃபீடிங் பாட்டில் வாங்கணும், டைப்பர் வாங்கணும், ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தா அதுக்கு பார்க்கணும். எவ்வளவு இது இருக்கு. யாருக்கு வந்திருந்தா? ஏதாவது ஃபீவர் ஏதாவது வந்து குழந்தைக்கு பறக்கிறதுக்கு முன்னாடி தப்பு தப்பா பேசாத. அதெல்லாம் பாக்கணும். அதுக்கெல்லாம் வேணும்ல. எதுவுமே இல்லாம பிறந்ததுக்கு அப்புறம் வந்து ஃபீடிங் பாட்டில், டைப்பர், அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரெஸ், அதுக்கப்புறம் அந்த ஊஞ்சல் ஆடுவாங்க இப்படி கொசுவலை. ஆமா அதுவும் செலவு தானே. கொசுவலை இப்படி படுக்க வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தூரி போட்டு ஆட்டுவாங்களே, அதுதான் அதெல்லாம் செலவு தானே. அதுக்கெல்லாம் என்ன போறது காசுக்கு? அதெல்லாம் நம்ம லோ பட்ஜெட்டா பண்ணிக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. மாதிரி பிரெக்னென்ட் ஆனா நம்ம ஸ்கேன் எடுக்க போகணும்லாம் அவசியம் கிடையாது. என்ன? ஆமா, நான் அப்படி காது வச்சு நீ பார்த்தேன்னா குழந்தை உதைக்கிறது, குழந்தை ஹார்ட் பீட்லாம் கேட்கும். அதனால ஸ்கேன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னேன்? டெலிவரி தான் நீ சொல்றியே. உனக்கு விஜய் ஃபேன் தானே? அந்த என்ன படத்துல? ஃப்ரெண்ட்ஸ் படத்துலயா? அந்த மாதிரி வந்து அப்படியே வேக்யூம் கிளீனர் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி எடுத்துரு. ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, நண்பன். எல்லாம் இங்கிலீஷ்ல சொன்ன, இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல. ஓகே பீ மாதிரி ஒரு ட்ரெண்ட். பீ மாதிரி குத்து நல்லா காது குத்து. நீ வாய் மூடி இதெல்லாம் சொன்னா அந்த மாதிரி வந்து எடுத்துற. டெலிவரி சார்ஜ் மிச்சம். அதுக்கப்புறம் ஃபீடிங் பாட்டில அவ்வளவுதான். நார்மல் பிளாஸ்டிக் பாட்டில ஒரு குட்டி ஓட்டையை போடுறோம். ஓட்டையை போட்டு இப்படி கொடுக்க போறோம். டயப்பர் தானே? டயப்பர் என்னத்துக்கு? துணியை கட்டுவோம். ஆமா, அதை எடுத்து ஒரு நாள் நீ கிளீன் பண்ணி போட்டுரு. லூஸ் மாதிரி பேசாதடி பைத்தியம். ஒண்ணா நம்பர் பைத்தியம். அப்புறம் தொட்டிலுக்கு என்னத்துக்கு இருக்குது? சேலையெல்லாம் பழைய சேலையில கட்டி இப்படியே ஆட்ட வேண்டியதான். கொசு வரைக்கும் என்ன கொசு பேட் வாங்கி வச்சிருக்கிறோமே, அது என்ன வாரத்துக்கு வந்து ரிப்பேர் ஆயிருந்து திரும்பி புதுசு வாங்க வேண்டியதா இருக்கு. அது ஒரு செலவு தான். வாங்கி இப்படி நீ விடிய எனக்கும் என் பிள்ளைக்கு வந்து ஓட்டிக்கிட்டே இருந்தேன்னா போதும். உங்களை பார்த்தா எப்படி தெரியுது? ஈ ஓட்டி மாதிரி கொசு ஓட்டி மாதிரி தெரியுது. இதெல்லாம் பேசாத, நீ லூஸ் மாதிரி பேசாதீங்களா? அதான் நான் உங்ககிட்ட பேசாம ஓரமா தானே உட்காந்துருந்தேன். நீ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வா. என்ன நீ தானே நீ கூப்பிட்ட கிளம்ப சொன்ன. நான் கூப்பிட்டா எங்கடா வந்துட்டு ஓசி கேட்டீங்க? வந்துருவேண்டி. அப்படிதான் அடிப்பேன். கை வலிக்குது. அப்படி போய் ட்ரீட்மெண்ட் செலவு. நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு குழந்தை வேணும், அவ்வளவுதான். ஏண்டி குழந்தை வேணும்னு சொல்றீ? இப்ப ஏன் நீ ஆல்ரெடி வீட்டு வேலை பார்க்கறது? நீ குழந்தை வந்துச்சுன்னா அதுக்கு டீ எழுதுறது, ஊத்துறது, அது எனக்கு தான் தருவேன். ஆமா, ஆட்டுக்குட்டிக்கு அல்றேல, புழுக்கை அல்றேல, அது மாதிரி பழகி இருக்கும் உனக்கு. பழகி இருக்கும். அதுக்கெல்லாம் ரெடி ஆகிறதுக்கு டைம் வேணும்பா. எடுத்தோம் கவுத்தோம்னா முடிச்சிட முடியாது. என்ன அப்படியே உனக்கு இளமை ஊஞ்சிராடுதோ? ஆமா, வயசாகி போச்சு. இதுக்கு மேல எல்லாம் அவ்வளவுதான் முடியாது. என்ன வயசாகி போச்சு? இப்பயே முட்டி 3 மாடி ஏற முடியல, முட்டி வலிக்குது. யாருக்கு? எனக்கு. வலிக்குது. உனக்கு வலிக்கலனா பெக்க போறது யாரு? 10 மாசம் சுமந்து இளமையா இருக்கேன். அந்த முக்காவாசி வேலை நான் தானே பாக்குறேன். நீ என்னத்த பாக்குற? நீ தான் படுத்து போன பாக்குற. நான் படுத்து போன பாக்குறேன். என்ன நல்ல சீப்ப வாய்ப்பு விட்டு ஆட்டிட்டு பத்துக்கோ. தூக்கிடுவேன். நிம்மதியாவே இருந்த ரீல்ஸ் பார்க்கலாம் உனக்கு டைம் இருக்கும். அதுக்கு நெட் ரீசார்ஜ் பண்றது நெட்ஃபிளிக்ஸ். எத்தனை? நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், பிளிப்கார்ட். நீ 100 ரூபாய் செலவு பண்றது லட்சக்கணக்கில் செலவு பண்றது. நீ அதெல்லாம் லிஸ்ட் போட்டு எழுதி வை. ஒரு குழந்தைய பெற்றலாம். முடியாது, எனக்கு இப்ப குழந்தை வேணும், இல்லன்னா வந்து எனக்கு வேணவே வேணாம்ல. நானு 2 பேரும் ஜாலியா இருக்கலாம். என்ன சொல்றேன்? போட்ட நான் குழந்தை எல்லாம் என்ன பண்ண போற? நீ
உங்க அம்மா உன்னை வந்து குழந்தை வேணாம்னு சொன்னா நீ இப்படி வந்துருப்பியா, நீ டார்ச்சர் பண்ணிருப்பியா சொல்லு. குழந்தை வந்துட்டு நம்மளால சுத்த முடியாது. எனக்கு பிளான்ஸ் நிறைய இருக்கு. என்ன பிளான்ஸ் இருக்கு? ஃபேமிலி பிளானா? இல்ல ஊரா சுத்தணும் வண்டியில, அதுதான் எனக்கு பிளான். நான் சுத்தணும். ஊரா சுத்த மாட்டேன் நான். நீ குழந்தை பெற்று தரலன்னா நான் விட்டுட்டு போயிருவேன். அப்புறம் தெரு தெருவா குட்டப்பாட்டி இருக்காங்க. அது வேணா நம்புவாங்க. நாய் மூஞ்சியும் அப்பா மூஞ்சி பையன் மூஞ்சி ஒரே மாதிரி இருக்குன்ட்டு. நான் என்ன வச்சுக்கலாம். பொம்மா ரெடி, குழந்தை ரெடி. ஓகே, அவனுக்கு 2 குழந்தை இருக்கு. முடியாது. அம்மா மாதிரி ஒரு குழந்தை இல்லையான்னு கேட்பாங்க. அப்பா மாதிரி இருக்கு, அம்மா மாதிரி ஒரு குழந்தை பாட்டெல்லாம் சொல்லிடுவோம். முடியாது முடியாது. என்னைய மாதிரி கியூட்டா எனக்கு வேணும் ஒரு பாப்பா. கிளி ஒன்று வாங்கி கொடுத்துருவோம், மனை மாதிரியே இருக்கும். என் மூக்க ஓட்டுற இப்ப என் மூக்க கிண்டல் பண்ற. கிளி மூக்கு மாதிரி இருக்குன்ட்டு நான் பெக்க போற குழந்தைக்கு அழகா மூஞ்சி இருக்கணும், அழகா முடி இருக்கணும். இதே பேசிட்டு இருக்கேன். மூக்க பத்தி பேசினா டென்ஷன் ஆயிடுவேன் நானு. நீ மட்டும் மூஞ்சி பத்தி பேசுற என்னன்னு? நாய் மூஞ்சி நாய் மூஞ்சி கிளி மூக்கு. இது என்ன? அரே நீ அப்பா எனக்கு தெரியாது. நான் பெத்துக்க போற குழந்தைக்கு அழகான மூஞ்சி இருக்கணும், அழகான முடி இருக்கணும், அதுக்கப்புறம் கை இருக்கணும், கால் இருக்கணும், உடம்பு இருக்கணும். அழகான ஒரு பறவை வாங்கணும்னா அழகான மூஞ்சி பார்க்க முடியும். எனக்கு குழந்தை வேணும். நான் வேற அப்பா ரெடி பண்ணிக்கிறீங்களா? கிளம்பு. என்ன எவ்வளவு ஈஸியா சொல்ற கிளம்புன்னு? ஆமா, எனக்கு குழந்தை வேணும். யாருக்கு வேணும்னு அவசியம் இல்ல. நல்ல குடும்பம். ஏய் என்ன ஏபிசிடி யாரோட குழந்தை நீ அப்படா இருந்துக்குவ? நான் ஓடி போய் வேண்டாது. யாரோட ரெடியா கால் வரும். அப்படிலாம் இல்ல, நான் வண்டி எடுத்து ஊசுக்கு வண்டிடுறேன். ஆமா, பெரிய அப்படியே விஜய் சேதுபதி வாழா என் வாழ்வை வாழவே அப்படின்னு தம்பி ஆள் விட்டுட்டு போனானே. கண்டிப்பா டென்ஷன் எனக்கு தெரியாது. என்ன தெரியாது? என்ன வேணும்? என்ன வேணும்? இப்பயே வேணும். என்ன பேர் வேணும்? என்ன பேர்? என்ன லைட்டா பண்ணுங்க. எனக்கு இப்பயே பிரெக்னன்ட் ஆன சாயந்தரம் குழந்தை பெத்துக்கணும். நாளைக்கு குழந்தைய பெத்து நாளைக்கு போய் பிளேட் டிஸ்கஸ் பண்ணோம். ஓ மை காட், வாவ். அப்படிலாம் முடியாது. இது என்ன இடத்த கவுத்த முடிக்கிறது? இது என்ன? இது அது என்ன சொல்றது? என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏதோ ஒன்று வச்சுக்க. அதான் உனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு தெரியாது. எனக்கு வேற சந்தேகமா இருக்கு. உனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பையன் மேலையா பொண்ணு மேலையான்ட்டு. முதல்ல நீ குழந்தைய பெத்து காட்டு, அதுக்கப்புறம் தான் நான் நம்புவேன். சரிம்மா, இங்க பாரு. ஓகே, நீ ஹாப்பினா நானும் ஹாப்பி. ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன? இப்ப என்னையதான் நீ குழந்தை மாதிரி பாத்துக்க, சரியா? இப்ப எனக்கு ரிமோட் கார் வாங்கி தரனா, அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல எனக்கு வாங்கி தர மாட்டேன், குழந்தைக்கு வாங்கி தரேன். இப்ப வீட்டுல வந்து 2 குழந்தை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு வாங்கி கொடுத்து 2 பேர் விளையாடுவாங்க. அது இப்படி இருக்கக்கூடாது. ஏய் லூசு, என்ன அப்படியே அக்கா தம்பி போட்டி போடுற மாதிரி நீ உன் பையன் போட்டி போடுவீங்களா? ஆமா, போட்டி போடுவேன். கண்ணா, நீ அப்பா ஆயிட்டடா. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. அதுக்கப்புறம் நீ அப்படி பண்ண கூடாது, பொறுப்பு வந்துடணும். அதெல்லாம் அப்பா மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்கற? விளையாடுவேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் விளையாடுவேன். ஓ, தலைவலிக்குதா? தலைவலிக்குதே. அம்மா வந்துச்சு. விளையாடாதடா ப்ளீஸ். சரி, இப்ப என்ன பண்ணாங்கற? வா, குழந்தை ரெடி பண்ணோம். ரெடி பண்ணாலும் இன்னைக்கு சாயங்காலம் தான் உனக்கு கிடைக்காது. ஏன்? அதான் சொல்லி 6 வருஷம் ஆகும் வெயிட் பண்ணு. 6 வருஷம் ஆகுமா? என்னத்துக்கு? நீ தானே சொன்ன. முதல்ல எதுவுமே சொல்லக்கூடாது. முதல்ல இப்ப வா, போய் ஹாஸ்பிட்டலுக்கு தான் சொல்ல கிளம்புனேன். கன்சல்ட் பண்ணி, அதாவது வந்து உனக்கு எப்படி இருக்குது, உனக்கு எப்படி பவர் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் ஓகேவா, பேபி ரெடியா இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். சரியா? பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ண போறோம். நெக்ஸ்ட் மந்த்தே பிரெக்னென்ட் ஆகணும். 10 மந்த்ஸ்ல எனக்கு பேபி வரணும். டே நம்ம கூட இந்த பெட்ல விளையாட புடிச்சு. இந்த பெட் ஃபுல்லா எனக்கு மூத்திர நாத்து அடிக்கணும், பீ நாத்து அடிக்கணும். அது நாத்தம் தாங்க முடியாம வேற பெட் வாங்கிட்டு வந்து மாட்டணும். அந்த செல்ஃப் ஃபுல்லா பேம்பர்ஸ் எடுக்கணும். இங்க ஃபுல்லா அங்கன ஜட்டி இங்கன ஜட்டி இங்கன ஜட்டின்னு கிடக்கணும். உன் மேல மூஞ்சில எல்லாம் ஆயா ஒட்டிக்கணும். என்னை பார்த்தா அவங்க எப்படி தெரியும்? ஆயப்பா மாதிரி. என்ன முத வந்து ஒரு பேபி மூடு உனக்கு வரணும் அப்படின்னா இங்க வந்து பேபிஸ் போட்டோவா ஒட்டணும். அப்பதான் உனக்கு வந்து அந்த குழந்தைகள் ஆசைலாம் வரும். சரியா? முத போய் பொண்ணு போட்டோ, பையன் போட்டோ, ட்வின்ஸ் போட்டோ, ட்ரிப்ளெட்ஸ் போட்டோ அதெல்லாம் வாங்கிட்டு வரேன். வீடு ஃபுல்லா ஒட்ட போறோம். ஹீரோயின் போட்டோவா வாங்கிட்டு வரேன். ஓ, அத பார்த்தாதான் உனக்கு தோணுமா? அத பார்த்தா அதெல்லாம் பார்த்தாலே என் கூட குழந்தை பெற்றுக்கு தோணும் உனக்கு. நீ அசிங்கமா கேட்டு விட்டுருவேன் நானு. ஏய், இப்ப என்ன? நான் ஒண்ணு பண்ணா நீ ஒண்ணு பண்ணிட்டு இருக்க. நான் ஒண்ணும் பண்ணல. எனக்கு ஹீரோயின் போட்டோ ஓட்டணும். இதெல்லாம் பேச்சுலர் ரூமா? அப்படி இருக்குன்னா நல்லா இருக்குன்னு யோசிச்சேன். சப்புன்னு அரைஞ்சிடுவேன். அதான் எனக்கு தெரியாம கடையில போய் இன்னும் குமுதம் புக்கு அதெல்லாம் பார்த்து வாங்கி பார்த்துட்டு இருக்கேன். ஏ இல்லையே,
எனக்கு ஹீரோயின் போட்டோ ஓட்டணுங்கிற ஒரு கப்பிள் போட்டோ நம்ம வீட்ல இல்ல. இந்த அங்க பாரு, என் போட்டோ, உன் போட்டோ, அங்க மேல நம்ம போட்டோ, ஒரு போட்டோ நடுவுல இந்த போட்டோ மட்டும் காணும். இங்க போச்சு. அதெல்லாம் நான் ஒட்டி வச்சிருக்கிறது. அதுவும் நான் உனக்கு கொடுத்த கிஃப்ட்ல இந்த போட்டோ சும்மா கிடக்குதுன்ட்டு அதை கிழிச்சு அங்க ஒட்டி வச்சிருக்கிறேன் நான். நீ என்ன பண்ணுன? நீ என்ன வந்து நம்ம லவ் சார்பா கொடுக்குன? அதான் நான் கேக்குறேன். சொல்லு, இப்ப என்னத்துக்கு ஹீரோயின் போட்டோ ஓட்டணுங்கிற? எனக்கு புரியல. அது பெட்ரூம்ல பாத்ரூம்ல ஒட்டிக்க நீ. யார் போட்டோ வேணும் சொல்லு, பிரிண்ட் அவுட் எடுத்து தரேன் சொல்லு. எப்படி வேணும்? என்ன மாதிரி ட்ரெஸ்ல வேணுமா, ட்ரெஸ் இல்லாம வேணுமா? நடிக்காத, அப்படியே நொட்டிக்கோது, அப்படியே இந்த மூஞ்சி வச்சு தான் நடிச்சிட்டு இருக்கிறேன். இங்க பாரு, என்னைய டென்ஷன் ஆக்காத. நீ என்னைய டென்ஷன் ஆக்காத. ஆமா, நான் உன்னதான் டென்ஷன் ஆக்குறேன். ஆமா, நான் உன்னதான் டென்ஷன் ஆக்குறேன். நீ எதுக்கு என்னைய டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கற? இப்ப எனக்கு தெரியாது. நீ பேபி வேணாம் சொல்லணும். நான் பேபி வேணும் சொல்லணும். அதுதான் என்ன நடக்கும். அப்படித்தான் இருக்கும். எரிச்சல் நிறைய உன்னோட. நீ அதுக்குள்ள சரிப்பட்டு வர மாட்ட. உன்கிட்ட கேட்டது தப்புதான். என்ன படுத்து 12 மணி வரைக்கும் ரீல்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தூங்கி 10 மணிக்கு எந்திரிக்கிறவனுக்கு எப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்படி குழந்தை பிறக்கும்? அதுக்கான சில பல வேலைகள் பார்க்கணும். என்னத்தான் படம் பார்த்தியோ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. 7ஆவதுல இருந்து படம் பார்த்து வளர்ந்துருக்குற. எங்க போற? எங்க போற? எங்கேயாவது போறேன். பை. தோசை வந்துடும் உனக்கு. அதுதான் கடவுளே. இப்படி பேசினா, குழந்தைய பத்தி பேசினாவோ, பசங்க பத்தி பேசினாவோ இப்படி எந்திரிச்சு போயிருது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கிட்டு நான் குழந்தை வைக்கிறது? சும்மா விளையாடு. உனக்கு தெரியுமா தெரியாதா? விவரம் கீது அந்த ஏதோ தனுஷ் படத்துல அவங்க அம்மா கேட்பாங்களே, இந்த மாதிரி உனக்கு விவரம் கீது தெரியுமா தெரியாதா? தனியா இருக்கட்டும், வீட்டுக்குள்ள விட்டு வந்தா இவனடி சறுக்கு மரம் விளையாடிட்டு இருக்கான். என்னது சறுக்கு மரம் விளையாடானா? எங்க நம்ம பிள்ளைக்கு விவரம் தெரியுமா தெரியாதா? இப்ப இத்தனை நாள் என்ன நினைச்சிட்டு இருக்க? உமா கொடுத்தாங்கன்னா கட்டி கொடுத்தாங்கன்னா குழம்பு எதுவும் தெரிய மாட்டேங்குது.